ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்கள். பரிசுத்த மார்க்கு 16, 15 முதல் 20. தியான வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வசனத்தில் மிகுந்த ஆழமான சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இங்கே சுவிசேஷத்தின் பொருளும் அதன் அவசியமும் அதன் பொறுப்பும் அதனுடைய ஆக்கினையும் இந்த வசனத்தில் ஒருங்கே அழகாக அமைந்துள்ளதை நாம் பார்க்க முடியும். சமாரியாவின் ஒலிமுக வாசலில் 4 குஷ்டரோகிகள், சமாரியாவோ முற்றுகை போடப்பட்ட ஒரு சூழ்நிலை. வெளியே சீரியரின் படை, உள்ளே பஞ்சம். குஷ்டரோகிகள் சமாரியாவுக்குள் தங்க முடியாது, பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். புறம்பே இருந்த போதிலும் அங்கேயும் சாவுதான். பாளையத்தின் உள்ளே போனாலும் அங்கே கிடைப்பதும் சாவுதான். சீரியரின் இராணுவத்திற்குள் போக உறுதி கொண்டார்கள். அப்படியே அந்த உறுதிப்பாட்டோடு கூட அவர்கள் தீர்மானத்தின் பிரகாரமாக புறப்பட்டு போனார்கள். ஆண்டவர் அங்கே நடப்பித்த ஆச்சரியமான கிரியைகளை கண்டு கொண்டார்கள். சீரியர் தங்கள் பிராணம் தப்ப ஓடிப்போன சம்பவத்தை கண்டார்கள். கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்தனர். வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொண்டனர். வெகு திரளான பொருட்களை கண்ட தொழுநோயாளிகள் தங்களுக்கென்று சில பொருட்களை எடுத்துக்கொண்டிருக்கும்போது உணவின்றி மக்கள் மரணமடைந்து கொண்டிருப்பதால் உடனடியாக இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற ஆவல், அவசரம் அவர்களுக்கு உண்டாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இல்லாமல் மரணமடைந்து நரகத்திற்கு மக்கள் சென்று கொண்டிருப்பதால் கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை உடனடியாக யாவருக்கும் அறிவிக்க வேண்டியது நமது தலையாய கடமை என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். காலம் தாழ்த்தினால் குற்றம் நம்மீது சுமரும். நம்முடைய விசுவாசத்தை மட்டும் கவனித்து கொண்டிராமல் நம்மை சுற்றி இருப்போருக்கு எவ்விதத்திலேனும் நற்செய்தியை கூற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. எனவே தான் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதாக சொன்னார். உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்பதாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இந்த நற்செய்தி அனைவருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து அப்போதும் இப்போதும் உள்ள தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் என்பதை அவருடைய சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார் என்பதால் அவர் என்ன செய்தாரோ அதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று விரும்பினார். இதைத்தான் 2 கொரிந்தியர் 5, 14, 15 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும் 1 யோவான் 2:2 நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள், தாளந்துகள் இவைகளை பயன்படுத்தி, அருமையான சகோதர சகோதரி, நீ நானும் உலகத்தில் அனைவரும் நற்செய்தியை கேட்பதற்கு விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறதைத்தான் நாம் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெகு திரளான வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொண்ட இந்த தொழுநோயாளிகள் பின்பு இந்த அழகிய வார்த்தைகளை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். நாமும் இந்த தொழுநோயாளிகளைப் போல ஒருவேளை பாளையத்துக்கு புறம்பாக கிடந்தவர்களே என்பதை மறந்து போகக்கூடாது. மனிதன் சாவுக்குள்பட்டவனே, சரீரத்திலும் ஆத்துமத்திலும் அத்தகையதாகவே காணப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணமே. இவற்றின் மத்தியிலும்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையாக தம் அநாதி தீர்மானத்தின்படி ஏற்படுத்தியுள்ள இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நம்முடைய கண்கள் காண அருள் புரிந்தாரே. அடுப்பினடியிலே கிடந்த நம்மை அலங்கரித்தாரே. தேவனற்றவர்களாயிருந்த நம்மை தேவனுக்குரியவர்களாக்கினாரே. காட்டு ஒலிவ கொப்பாயிருந்த நம்மை நாட்டு ஒலிவ கொப்போடு ஒட்டி வைத்தாரே. ஆம் தேவப்பிள்ளையே, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. எல்லா சந்தோஷங்களுக்கும் மேலானது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்ததல்லவா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது எல்லா மனுஷருக்கு உரிய நற்செய்தி அல்லவா? அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் சொல்லப்பட வேண்டுமே. அவர்கள் விசுவாசிக்கப்பட வேண்டுமென்றால் அவருடைய காதுகளிலே கேட்கப்பட வேண்டுமே. நீங்களும் நானும் சொல்லாவிட்டால் அவர்கள் எப்படி கேட்பார்கள்? எப்படி கேள்விப்படாவிட்டால் எப்படி அவர்கள் விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிப்பை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மறந்து போகாதீர்கள். இந்த நற்செய்தியை கூறி அறிவிக்க வேண்டியது உன்னுடைய என்னுடைய கடமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருளிய இரட்சண்யத்தை அறிந்து கொள்ளாத மக்கள் இஸ்ரவேலிலும் இருந்தார்கள், இஸ்ரவேலை சுற்றியுள்ள மற்ற ஜாதியினரிலும் இருந்தார்கள். ஆனால் சமாரியாவின் தொழுநோயாளிகள் அதை காண வாய்ப்பு பெற்றார்கள். அவ்வாறு நீங்களும் நானும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுள்ளோம். இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியே அழைக்கப்பட்டுள்ளோம். இஸ்ரவேலிலும் அறிவிக்க வேண்டும், சீரியாவிலும் அறிவிக்க வேண்டும், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியாயிருக்க வேண்டும். தொழுநோயாளிகளாயிருந்தோம், இப்பொழுது நீங்கி சுகம் பெற்றோம். பார்வையற்றவர்களாயிருந்தோம், இப்பொழுது நன்றாக காண்கிறவர்களாயிருக்கிறோம். கேட்கக்கூடாத செவித்திறனற்றவர்களாயிருந்தோம், எப்பத்தாவின் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். காணாமற் போனவர்களாயிருந்தோம், இப்பொழுது காணப்பட்டோம். அருமையான தேவ பிள்ளையே, நீயும் நானும் அனுபவிக்கும் இந்த நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிக்க வேண்டுமே. அருமையான தேவ பிள்ளையே, அன்பு சகோதரனே சகோதரியே, இங்கே நீயும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு சத்தியம், ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் மௌனமாயிருப்போம் என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம் அதுதான். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க ஆசீர்வதிக்கப்பட்டோம். மற்றவர்களை ஆண்டவரண்டை அழைத்து வரவே நாம் அழைக்கப்பட்டோம். மற்றவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை அறிவிக்கவே உனக்கும் எனக்கும் ஆண்டவராய் இயேசுவாகிய நற்செய்தி அருளப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை பற்றியல்ல. இயேசுவே சிலுவையில் அறையுண்ட இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, என்றும் பிரசன்னமாயிருக்கின்ற இயேசு, நம்மை தேடி வந்த இயேசு கிறிஸ்து, வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வரப்போகும் இயேசு. இந்த இயேசு கிறிஸ்து தான் நற்செய்தி, வேறொன்றும் நற்செய்தியாகாது. நான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறேன் என்பதல்ல, நான் இயேசு கிறிஸ்துவோடு ஜீவிக்கிறேன் என்பதுதான் நற்செய்தி. கிறிஸ்துவை கொண்டு செல்லாவிட்டால் எவ்விதமாய் அவர்கள் அறிந்து கொள்ள முடியும்? கிறிஸ்து அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி அவர்கள் கேள்விப்பட முடியும்? அவர்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிக்க முடியும்? தேவப்பிள்ளையே, உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் சிலாக்கியம், நீ நானும் நற்செய்தியாம் இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை என்று வேறே மார்க்கம் இல்லை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர், ஒருவரே உனக்கு ஜீவனுள்ள தேசத்திற்கு என்று அழைத்து செல்லக்கூடியவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். போடப்பட்டிருக்கிறதாக இருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவராலும் போடக்கூடாது. இந்த நற்செய்தி என்பது ஏதோ கரிசோறு சாப்பிடுவதல்ல, ஒரு உற்சாக விழாவாக சென்று பங்கு பெற்று வருவதல்ல. அறிவிக்கப்படுகிறாரா ஆண்டவர்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, என்னால் அறிவிக்கப்படுகிறாரா? என் வாழ்வின் மூலமாக அவர் வெளிப்படுத்தப்படுகிறாரா? என்னுடைய செயல்களின் மூலமாக அவர் இந்த உலகத்திற்கு காட்டப்படுகிறாரா? இந்த இயேசு கிறிஸ்துவை உடனே அறிவிக்காவிட்டால் குற்றம் நம்மேல் சுமரும்.
பொழுது விடிய மட்டும் காத்திருக்கக்கூடாது, நாட்களை கடத்தக்கூடாது, காலத்தை போக்கக்கூடாது. வாழ்க்கை எப்போதும் பகற்காலமாயிராது. பகற்காலம் இருக்கும்போதே வாழ்க்கையில் நீயும் நானும் சுகமும் பலனும் வாய்ப்பும் அனுகூலமும் இருக்கும்போதே இந்த நற்செய்தியாகிய இயேசுவை அறிவிக்க வேண்டும். சகல ஜனங்களுக்கு சுவிசேஷம் முந்தி அறிவிக்கப்பட வேண்டும். நிமிடந்தோறும் ஆயிரமாயிரான மக்கள் கர்த்தர் இல்லாமல் கல்லறைக்குள் செல்லுகின்ற பொழுது, நம் சொந்த தேசத்திலேயே 198 மக்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கை குறுகியதும் சஞ்சலம் நிறைந்ததுமாயிருக்கும்போது, நாம் பொழுது விடியும் மட்டும் மௌனமாயிருந்து சும்மா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். ஆண்டவரின் நன்மையை பெற்ற நீயும் நானும் உடனே தாமதமில்லாமல் வழியில் ஒருவரையும் வினாவாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க அர்ப்பணிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, நற்செய்தியாம் உம்மை நானிலமெங்கும் அறிந்து கொள்ளும்படியாக, நற்செய்தியால் தொடப்பட்ட நான், ஆட்கொள்ளப்பட்ட நான், மௌனமாய் சும்மா இருந்து சோம்பேறியாக அல்லது வேறு யாரோ பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி காலத்தை கடத்துகிறவனாக நான் காணப்படாத நற்செய்தியாளனாக புறப்பட்டு செல்ல, நற்செய்தி பணிக்கு உற்சாகமாய் கொடுத்து ஊக்கமளிக்க, ஆண்டவருடைய சாட்சியாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.